ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஃபி ரெசிபி. இன்றைக்கி நம்ம 2 காஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். ரெசிபி நம்பர் 1 கேப்பச்சினோ, ரெசிபி நம்பர் 2 கோல்டு காஃபி. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது கேப்பச்சினோ. இதுக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் காஃபி பவுடர், 4 ஸ்பூன் சர்க்கரை, 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா ஒரே சைடாக கிளாக் வைஸ் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணினோம் அப்படின்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். கப்பில் நம்ம பீட் பண்ணின க்ரீமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், க்ரீம் நல்லா திக்கான ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அது கூடவே நல்லா பாயில் பண்ண ஹாட்டான மில்கை வடிகட்டி சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் நம்ம பீட் பண்ண க்ரீமை சேர்த்துக்கலாம். அட் லாஸ்ட்டாக ஒரு நல்ல லுக்குக்காக காஃபி பவுடரை அப்படியே தூவி விட்டுக்கலாம் லைட்டாக. வாவ்! நெக்ஸ்ட்டு ரெசிபி நம்பர் 2 நம்ம கோல்டு காஃபி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் சிரப் செஞ்சுக்கலாம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிதமான சூட்டில் ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் மெல்ட் பண்ணின சாக்லேட் சிரப் டைம் ஆக ஆக நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக ஆகிடும். அதனால் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நம்ம கிளாஸை சுற்றி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பீட் பண்ணின க்ரீமை கிளாஸில் சேர்த்துக்கலாம். அது கூடவே சுட வச்ச பாலை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுட வச்சு ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு 2 அல்லது 3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணின க்ரீமை சேர்த்துக்கலாம். அட் லாஸ்ட்டாக சாக்லேட் சிரப்பை ஒரு நல்ல லுக்குக்காக மேலே சேர்த்துக்கலாம். வாவ்! Thanks for watching.